என்ன புரோக்கர் வேலை பார்க்குறீங்க போல்? ஹலோ, ஆ சொல்கிறேன். இத்தாலில் தான் நினைக்கிறேன். பாருங்க இப்போ. ஹலோ, என்னடா? அடே, நீ ஏன் ஃபோனை வச்சுட்டு இல்லைனா மரியாதை கேட்டேன். இத்தனை வருஷம் எங்கடா போயிருந்த? நாங்கள் பண்ண ஒரு ஷார்ட் ஃபில்மாவது நீ பார்த்துருக்கியாடா? இனி இதுக்குள்ள இருந்தால் கேவலமடா. இன்டர்நெட்டில் எல்லாம் போட்டு கிழிச்சிட்டாங்க. நான் பேசாமல் எங்களோட அப்பாண்ட ஆட்டோ எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்க போகிறேன். நீயும் ஏதாவது நல்ல வேலை உண்ட பாரு. என்ன பற்றி எங்கிட்ட வந்துச்சு? அதில் என்னடி கதைக்கிற? அதுக்குள்ளே இருந்தால் நான் உன்னை விட்டு அப்படியே போயிடுவேண்ணா. அப்படி இல்லடி, 1-2 பேர் செய்கிற தவறால எங்களை மொத்தமாக தூக்கி போட்டால் நாங்கள் என்னடி செய்கிறது? ஏன்டி என் மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லையாடி? இவ்வளோ நான் கஷ்டப்படலாம் வேஸ்ட்டாக போச்சுண்ணா. ஏன்னா அப்படி படம் பண்ணுறேன்னு சொன்னீங்க. இப்படி ஒரு கெட்ட பேர் வாங்கி வச்சுக்கேன் வீட்டில் திட்டுறாங்கடா. ஃப்ரெண்டாக்க சொந்தக்காரங்க கேட்குற போலாம் படம் பண்ணுறேன்னு பெருமையாக சொல்லுவேன். இனி அவங்க மூஞ்சில எப்படி நான் முழிப்பேன்? ஸ்கூலில் படித்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க ஃபேஸ்புக்கில் கூட இருக்காங்க. யூடியூப்பில் எங்களோட ஷார்ட் ஃபிலிம் எத்தனையோ இருக்குது. ஆனால் அவங்க ஒன்று கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த 2 நாளாக எத்தனையோ கால்ஸ். இனிமேல் எங்களை யார் நான் மதிக்க போகிறோம்? ரோட்டில் போகிற வரவெல்லாம் கேள்வி வைக்க போகிறோம். ஐயோ, என்னென்ன செய்ய போகிறோம் இப்போ நாங்கள்? இல்லைன்னு இனிமேல் படம் பண்ணுறது கஷ்டம். கஷ்டப்பட்டாலும் பேர் கிடைக்குன்னு தான் கஷ்டப்பட்டு படம் பண்ணோம். இனி படம் பண்ணாலே பேர் போடுங்கடா. டே நிப்பாடுங்கடா. இப்போ என்னதான்டா நடந்துச்சு? இதுக்கு முன்னால் நான் கஷ்டப்பட்டதே இல்லையாடா? ஒவ்வொருத்தரும் படம் பண்ணி அதை யூடியூப்பில் போட்டு அதை எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்றதை 5 நிமிஷத்துக்கு செக் பண்ணி பார்த்து அந்த மனசு வலிக்கிற வலியை விட இது ஒன்றும் புதுசு இல்லையாடா. எங்களோட மனசில் இருக்கிற வலிகளை ஒரு படைப்பின் மூலமாக வழி கொண்டு வரணுமே தவிர வலியில் கண்டு முடங்கி போகக்கூடாதா? சரியா? அதை விடு. லைட் போக முடியும், சூட்டை முடிக்கும். வாங்கடா. அதை போட்டு நீ உடைச்சிடுற. அப்போதான் தெரியுது உண்மை என்னன்று. கதை எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குண்ணா. சீக்கிரம் பண்ணணும். செய்ய வேண்டாம். ஆனால் கேமரா அந்த பையிட கேமராவில் செய்ய வேண்டாம். அந்த பழைய கேமராவா? வேற இல்லைடா. அண்ணா ஓமடா. இங்கே வைக்கலாம். அங்கே வைப்போம். சரி. நெட்டில் வந்தது கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவங்க 2 பேரும் எங்களை விட்டு போனது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனி நாங்கள் எப்படி நான் படம் செய்ய போகிறோம்? இல்லைண்ணா, இதுக்கு மேலேயும் இந்த ஃபீல்டில் இருந்தா எங்கள் வாழ்க்கையே போயிடுண்ணா.
இனி நாங்க படம் பண்ண நாங்க மட்டும்தான் வீட்டுல இருந்து பார்க்க வேண்டிய நிலை வந்துடுச்சு. வாடா போலாம். டேய் நில்லுங்கடா. டேய் மச்சி டேய் நில்றா டேய். இல்லைடா, நீ எங்களுக்கு வேண்டாம் அந்த சினிமா. டேய் நீமா டேய் மச்சான். போய் கொஞ்சம் சென்டர் பார்த்துடா. பார்க்காத. ஆ சிப்பத்தோட சிப்ப. அடே மூத்தில் டென்ஷன் காட்டு டென்ஷன். பத்தாது வடிவா செய். அடே ஒழுங்கா செய்டா. ஆ ரெடி. பேக் உள்ள கேர்ள், உனக்கு இப்போ என்ன வேணுமெண்டு? உனக்கு இப்போ என்ன வேணும்? டேய் சரியா செய்டா. நிப்பாட்டு. உனக்கு இப்போ என்னடா நடந்தது? ஆ முதல்ல ரிலாக்ஸ் ஆயிரு. நீ இன்றைக்கு நேட்டா இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்த? இங்கே பாரு, எங்கள்கிட்ட காசு இல்லை, டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லை, ஆனால் நல்லா படம் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை, நல்லா படம் பண்ண முயற்சி செய்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு தட்ட சப்போர்ட்டும் இல்லை. இருந்தாலும் நல்லா பண்ணுவோம். நரேஷ், பர்சனல் லைஃப்பையும் இதையும் போட்டு குழப்பிக்காது. இப்போ நாங்கள் படம் பண்ணுறன்றது முக்கியம் இல்லை, இப்போவும் நல்லா படம் பண்ண முயற்சி செய்கிறோம்ன்றது தான் முக்கியம். விளங்குதா? நரேஷ், மனசை இதுக்குள்ளே முழுசாக ஒருநிலைப்படுத்திட்டு அப்புறம் பண்ணுவோம். டேய் இதை இன்னொரு நாள் பண்ணுவோம்டா. இல்லைண்ணா இப்போ பண்ணுவோம். நான் ரெடி. என்னோட பிரச்சனை இப்போ ஏன் தேவையில்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னால தான் எவ்வளோ பிரச்சனை. சூப்பர்ரா. ஓகேண்ணா சூப்பர் தேங்க்ஸ். நல்லா பண்ணியிருக்க. சூப்பர்ரா. அடுத்த சீனுக்கு போமா? அடுத்தது போகலாம். அக்செப்ட். ஹலோ மச்சான், உங்க பாருடா படம் எடுக்கறாங்க. இதெல்லாம் எங்க மச்சான் உருப்பட போகுது? மச்சான் ஸ்கூல் போறதுக்கு டைம் இருக்குடா, வா மச்சான் ஓட்டிட்டு போயிடு. ஓமடா வாடா மச்சான், இருக்க போய் கலாச்சி போட்டு வருவோம். நீ நடி. என்னடி உனக்கு பிரச்சனை? தேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீயும் உன் வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியது. உன்னால தான் இப்போ நான் இந்த நிலைமையில ஹீரோ சார், எங்க ஹீரோயினை டிரெக்டர் சார், எங்களை எல்லாம் ஹீரோ வச்சா பண்ணிவிடாதா? உனக்குதுடா. சரிண்ணா. ஹேய் உனக்கு தேவையில்லாம் பிரச்சனை இப்போ கூட பாரு. தேவையில்லாம் தான் வந்து கொண்டு இருக்க. கோபமா உனக்கு நீயே அடிக்கணும். சரியா? பார்த்து வேகமா செய்யா. சரியா? கமௌண்டா. ஓகே சரிங்கண்ணா. அக்செப்ட். ஹலோ தேவைடி தேவை. இதுதான் கடைசியாக இருக்கட்டும். பாய். சே வாடா மச்சான், இவங்களுக்கு வர வேலை இல்லை, ஸ்கூல் விடுற டைம் ஆச்சு, நாங்கள் போவோம். பசங்க மச்சான், நான் டைம் ஆயிடுச்சு, நம்ம டியூட்டிக்கு போ. காட். வாடா மச்சான். நீ ரெடியாடா? யா ரெடி. வெயிட் பண்ணு. சரிங்கண்ணா. ரெடி. ரோலிங். அக்செப்ட். இங்கே பார், இதுக்கு மேலே எதுவும் பண்ணியா இருந்தா டயலாக் சரியா சொல்றா. என்ன தான் பண்ண? டேய் ராஜேஷ், என்ன ஷூட்டிங்க? அந்த வாரம் போடுற. ரெடி. ரோலிங். அக்செப்ட். என்ன தம்பி ஷூட்டிங்கோ? காட். விஜய் போல சரிங்க முருகதாசோ. ஐயோ நடக்கட்டும் வேலை. நீ ஏறா மேலே. ஹலோ மியூசிக் டைரக்டர் சார். என்ன சுகமா? என்ன பதங்குறீங்களா? போயிரு வீடு. என்ன 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 அங்க என்ன மங்கத்த படத்தை கொப்பி அடிச்சிட்டு இப்ப என்ன சீனா போடுறீங்களா? என்ன கதைக்க புரியாப்ப? ஹே இதெல்லாம் அங்க என்ன? என்னை மடுக்க கூப்பிடுறீங்களா?
சினிமா தாண்டி எனக்கு முக்கியம். புரியுதாடி உனக்கு? ச்சே. ச்சே. டேய். தள்ளுடா. டேய், தள்ளுடா. டேய், நரேஷ். டேய். டேய், தள்ளுடா. தள்ளுடா. டேய் கொஞ்சம் முன்னுக்கடு. இவ இடத்துல அவடத்தில் விடு. சரி ஓகே. ஏதோ சொட் பிழைக்கிற மாதிரி இருக்கு. அடே அதை அந்த சொட்டை தூக்கி முன்னுக்கு போடு. எந்த சொட்டா? அந்த ரெயின்போட சொட்டா? அந்த ட்ரெயின் வர சீனுக்கு முன்னுக்கு இருக்கு அதோ. முன்னுக்கு போடு அதில். யாடே குயிக்காக படத்தை முடிக்கணும் வேண்டா வேர்ட் வேறு இது. ஸோ கொடுக்கணும். எப்போ முடிக்கலாம்? அதுக்கு முதல் மியூசிக் எப்போ தருவேன்? மியூசிக் என்ன லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் எப்படின்னு செய்யலாம். அடே எப்படா ஃபைனல் கட் தருவேன்? 2 நாளில் முடிச்சிடுவேன். 2 நாளில் தந்துருவா தானே? 2 நாள்னா நான் ஒரு 3 டேஸில் முடிச்சிடலாம். பிரச்சனை சரிடா. பிஜி நாயக்குன்னு பிளான் பண்ணான். உனக்கு கொடுத்தேன் அந்த ஃபோல்டரில் சிபிஎஸ் இருக்குல்ல அதுக்கு ஓப்பன் பண்ணு. இதா? அதான் எடுக்கிறேன். அடே உங்களோட போஸ்டர் பார்த்தேன்டா, நல்லா இருக்கு. எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க? எந்த போஸ்டர்? ஓமாடா சுழல் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கீங்க. நரேஷ்லாம் இருக்கிறான். சுழல் ஆட்? அடே ரதீஷ் அண்ணாண்ட ஃபேஸ்புக்கில் இருக்கு. ரதீஷ் அண்ணாவோட தானே நீங்கள் பண்ணுறீங்க? ரதீஷ். நான் பார்த்தேன்டா, நல்லா இருக்கு. எல்லாம் வித்தியாசமான கதை போல இருக்கு. ஆனால் உன்ட பேரை தான் காணல. ஏன்? அது சரி நீ இப்போ வாரதானே? நான் இப்போ வரேன். ஓகே. கெதியா வா எல்லாரும் வெயிட் பண்ண. சரி சரி ஓகே. பா 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 பா. டே ரதீஷ் சொல்கிறா. அவார்டு எங்களுக்கு கிடைக்குன்னு பார்த்தா அந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஏண்டா? இல்லைடா அந்த படத்துக்கு தான்டா கிடைக்கணும். ஏண்டா அப்படி சொல்கிற? அதுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அதில் மியூசிக் எடிட்டிங் எல்லாமே நல்லா செய்திருக்காங்க. அதுக்கு தான் கிடைக்கணும். ஏன்னா நாங்கள் தானே ஏதோ மிஸ்டேக் விட்டுருக்கோண்டா. அடுத்த படத்தில் இது எல்லாத்தையும் சரி செய்து பண்ணணும்டா. என்ன சொல்கிறேன்? யா இந்த படத்தில் என்னென்ன மைனஸ் சொன்னாங்களோ அது அவ்வளோத்தையும் அடுத்த படத்தில் கரெக்ட் பண்ணி இதை விட வடிவாக செய்தே ஆகணும். அடே எங்களை பற்றி இன்டர்நெட்டில் நியூஸ் போட்டோன்னு அவனை கிட்டத்தட்ட நான் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டேன். எப்படியும் ஒரு 2 டேஸில் கண்டுபிடி. யாருண்ணா அது? யாரு? எங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி அவனை நடு ரோட்டில் வச்சு அடிக்கணும். இங்கே வா. அவன் யார் என்ன அவனை பற்றி எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. அதை தாண்டி நாங்கள் என்ன செய்கிறன்றதாண்டா முக்கியம். காட் சூப்பர், நல்லா வந்திருக்கு. அடே ஏதாவது அடிபட்டா?
படைக்கிறோம், புதுமைகள் நாம் புரிகிறோம், ஒரு புது யுகம் படைக்க சிறகு விரித்து பறக்கிறோம். திறமையுள்ள மனிதனுக்கு பெருமை தேவை இல்லை, பெருமை தேடும் சிறுமை வேலை திறமை என்பதில்லை. மலைமேகம் நிரந்தரமாய் விடியல் மறைப்பதில்லை,